ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். ரவை பணியாரம் ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல தான் ஆகும். அதுக்காக நான் ஒரு 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாகுபதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ரவையை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில். நான் அரைச்சதுக்கப்புறமா அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அது கூடவே நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளத்தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது கூடவே ஒரு 1/2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட 1/4 கப் அளவு தேங்காய் துருவி சேர்த்தா நல்லாயிருக்கும். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்சு மட்டும் நான் ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுருங்க. ரவை சேர்த்துருக்கனால ரவை நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரவை ஊறினதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணிலாம் ரொம்ப திக்காகிட்டு அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பனியாரம் ஊற்றுற சட்டியில் நெய் இல்லை எண்ணெய் எதுனாலும் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி மாவு ஒவ்வொரு குழிலையும் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் அப்போ மாதிரியே சுடலாம். தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி அது நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா வாசமாகவும் இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமே நல்லா வேக வச்சுக்கோங்க. 2 பக்கமே நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறமா அது பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் தான் ஆகும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாயங்காலம் நேரம் ஸ்கூல் முடிஞ்சு வரவங்க குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.